திருச்சூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை கேஸ் கட்டர் மூலம் 3 SBI ATM மிஷின்களை உடைத்து ரூபாய் 65 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கண்டெய்னர் லாரிகள், வெள்ளை நிற கார்களை சோதனை செய்ய ஏற்கனவே நாமக்கல் மாவட்ட போலீசாருக்கு அலர்ட் விடுக்கப்பட்டதாக திருச்சூர் SP இளங்கோ தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கேரள மாநிலம் திருச்சூரில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கேரள மாநில காவல்துறை அந்த கொள்ளையர்களை தேடி வந்த பொழுது இந்த கொள்ளையர்கள் தமிழக எல்லைக்குள் புகுந்து இவர்கள் தப்பிச் செல்வது தெரிய வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக தமிழக காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டு நாமக்கல்ல இந்த கொள்ளையர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட பாணியில் ஒரு சினிமா படப்பிடிப்பு காட்சியில் போன்று இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பொதுமக்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் அந்த நெடுஞ்சாலையில அந்த கண்டெய்னர் லாரியை இயக்கி கொண்டு வேகமாக வருகிறார்கள். முன்னதாகவே சந்தேகத்திற்கிடமான அந்த வாகனங்களை எல்லாம் காவல்துறையினர் நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த கொள்ளை கும்பல் மட்டும் வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்றதும் காவல்துறையினர் மீது மோதுவது போல் அவர்கள் ஓட்டிச் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் அந்த வாகனத்தை மடக்குவதற்கு போலீசாருடைய வாகனத்திலேயே அவர்கள் பின்தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்முனையில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து எதிர்முனையில் மற்றொரு வாகனத்தை போலீசாருடைய வாகனத்தையும் வரவழைத்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அந்த கும்பல் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்லவும் முயன்றிருக்கிறார்கள். கடப்பாறைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. அப்பொழுது பொதுமக்கள் உதவியுடனும் அந்த கொள்ளை கும்பலை காவல்துறையினர் மடக்கியும் பிடித்திருக்கிறார்கள். இதுல முதலில் இந்த வாகனத்தை எடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற பொழுது துப்பாக்கி சூடு நடத்தி அவற்றை தடுக்க முயன்றிருக்கிறார்கள் போலீசார். அப்பொழுதுதான் துப்பாக்கி சூட்டுல அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர், அந்த வாகனத்தை ஓட்டிய நபர் என்கவுண்டர்ல அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அருகில் இருந்த மற்றொரு நபர் மீதும் துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருக்கிறது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில இந்த பிடிப்பட்ட கும்பல், மீதம் இருக்கக்கூடிய பிடிப்பட்ட கும்பல் ஒரு 5 பேரை பிடித்திருக்கிறார்கள். இந்த 5 பேரை பிடித்து விசாரித்ததுல இவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கும்பல், கொள்ளை கும்பல் என்பது தெரிய வந்திருக்கிறது. திருச்சூர்ல இவர்கள் நகர்ப்புற பகுதியில அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளார அந்த 1 மணி நேரத்திற்கு மட்டுமே அடுத்தடுத்து 3 ATMகளை இவர்கள் வெல்டிங் மெஷின் கொண்டு, அந்த வெல்டிங் கொண்டு இவர்கள் அதை உடைத்து அதில் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பதை தெரிய வந்திருக்கிறது. முதல்ல திருச்சூர்ல மப்பர்ணம் என்ற ஒரு பகுதியில SBI ATMை குறிவைத்து இவர்கள் 35 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அந்த எந்திரத்தை உடைத்து கொள்ளையடித்திருக்கிறார்கள்.